ஒரு 100 கிராம் பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி அதில் 3 காஞ்ச மிளகாயும் போட்டு வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க அளவாக. தண்ணி அதிகமாக இருந்தால் லைட்டாக வடித்து எடுத்துக்கிடுங்க. இப்போ வந்து அரைக்கிறதுக்கு 3 காஞ்ச மிளகா, 10 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு தண்ணி ஊற்றி தான் அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சதை போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சு. அந்த தண்ணி எடுத்து ஊற்றி தான் நான் அரைச்சிருக்கிறேன். ஏன்னா அரைப்படாது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கினதும் எடுத்து பீன்ஸு போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்சமாக அந்த வேக வச்ச தண்ணி இருந்துச்சு அதையும் ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. கடைசியில் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பீன்ஸு வறுவல் ரெடி. இது தயிர் சாதம், வெரைட்டி ரைஸுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பருப்பு குழம்பு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல